கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் மனிதர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மனிதர்களை முழுவதுமாக சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நேரிடக்கூடியது என்னவென்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே நேரிடக்கூடியது தோல்விகள் மாத்திரமே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை எதிர்பார்த்து மாத்திரம் வாழ வேண்டும். நாம் தேவனை நம்பி மாத்திரம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல இருக்கு பாருங்க. நாம் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. நாம் யாரையும் எதிர்பார்த்து வாழவே கூடாது. யார் மீதும் நாம் முழு நம்பிக்கை வைத்து விடவே கூடாது. ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் மனம் மாறுகின்றவர்களாக காணப்படுகிறார்கள். பச்சோந்தியைப் போல நிறம் மாறக்கூடியவர்களாக தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே யாருடைய அன்பையும் நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. யாருடைய பழக்க வழக்கத்தையும் வைத்து நாம் ஏமாற்றம் அடைந்து விடவே கூடாது. யாருடைய பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி காத்திருக்கவே கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு வாக்குரைத்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள். எனவேதான் உங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் தேவன் மீது இருக்க வேண்டும். ஏமாற்றும் உலகம் என்று அறியாமல் இருந்தேனே, ஏமாந்து போனதினால் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறேன் என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்ற அடிப்படையில் நம்முடன் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து நாம் நிதானித்து அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். 3.5 வருடம் இயேசுவுடனே கூட இருந்த இயேசுவின் சீடர்களில் ஒருவன் யூதாஸ் காரியத்து பணத்திற்காக ஆசைப்பட்டு இயேசுவையே காட்டி கொடுத்தான். இயேசுவுக்கு அவன் துரோகியாகவும் விரோதியாகவும் மாறினான். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கே அப்படிப்பட்டதான ஒரு பாடுகளும் ஏமாற்றமும் வருமானால், இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, அவர்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சறுக்கல்கள் வரும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. எனவேதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே உங்களை நீங்களே முதலாவது நம்புங்கள். நம்மை நாமே நம்ப வேண்டும். நான் எப்படியாகிலும் என் வாழ்க்கையிலே முன்னேறுவேன், அதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று உங்களை நீங்களே முதலாவதாக நம்புங்கள். இங்கு துரோகிகளும் விரோதிகளும் நன்றி கட்டவர்களும் செய்த நன்மைகளை மறந்தவர்களும் ஏமாற்றுக்காரர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எரேமியா 17:5 சொல்கிறது போல, மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ள வேண்டாம், இதனால கர்த்தரை விட்டு விலக வேண்டாம். நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தரை சார்ந்து மாத்திரம் வாழ்வோம். மனிதர்களை சார்ந்து ஒரு நாளும் வாழக்கூடாது. மனிதர்கள் மீது அதிக அன்பு வைக்காதீங்க. அந்த அன்பு ஒரு நாள் மாயமாலமான அன்பாய் போய்விடும். மனிதர்கள் மீது நாம் வைக்கிற அன்பை தேவன் மீது வைக்க வேண்டும். மனிதர்களுக்கு நாம் கொடுக்கிற நேரத்தை தேவனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் அடிபட்டு தான் திருந்துவாங்க. அநேகருடைய வாழ்க்கையில அடிபட்டு தான் திருந்துவாங்க. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் மனிதர்களால் அடிபட்டிருக்கலாம். அடிபட்டு இன்னைக்கு திருந்தி நாம் இயேசுவை சார்ந்து கொண்டு நாம் வாழ்வோமா? இயேசுவை எதிர்பார்த்து வாழ்வோமா? மனிதர்களை எதிர்பார்த்தோம், மனிதர்களும் சார்ந்தோம் நாம் வாழக்கூடவே கூடாது.
தேவனை எதிர்பார்த்து நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போனது போதும்பா. நான் உனக்கு இதை செஞ்சிடறேன், நான் உனக்கு அதை பண்ணிடுறேன், நான் உன் கூட இருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும், நான் உனக்கு இதை கண்டிப்பாக நான் செய்வேன், என் உயிர் இருக்கிறவருக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று எப்படியெல்லாம் சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றி ஆண்டவரே எங்களை வஞ்சித்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. நாங்களும் அநேக மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போனதெல்லாம் போதும் ராஜா. இயேசுவே, இனி நாங்கள் எந்த மனிதர்களையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாது, எந்த மனிதர்களையும் சார்ந்து வாழவே கூடாது, எந்த மனிதர்களையும் எதிர்பார்த்து வாழவே கூடாது. உம்மை சார்ந்து வாழ வேண்டும், உம்முடைய வார்த்தைகளை நம்பி வாழ வேண்டும். தேவன் அதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு அநேக மனிதர்கள் எங்களுக்கு துரோகிகளாக இருக்கிறார்கள் ஐயா, ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, நன்றி கற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, நன்றி மறந்தவர்களாக இருக்கிறாங்கப்பா. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு எங்க இருதயம் வேதனைப்படுது ராஜா. தேவனாகிய கர்த்தாவே, இனி நாங்கள் எந்த மனுஷனிடத்துல ஏமாந்து போகக்கூடாது, எந்த மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காய் ஸ்தோத்திரம்பா. ஏசப்பா, உங்க கூடவே யூதாஸ் என்ற ஒரு மனுஷன் சுத்தி கொண்டிருந்தானே, 3 வருஷமா உங்க கூடவே யூதாஸ் என்கிற ஒரு மனுஷன் சுத்தி கொண்டிருந்தானே, அதே போல எங்களோடு கூட இருக்கிற யூதாஸ் போன்ற மனிதர்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. யூதாஸ் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எங்களையே காட்டி கொடுக்க துணிகிற யூதாசை போன்ற நண்பர்கள், யூதாசை போல மனிதர்கள் எங்களை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நட்பு எங்களுக்கு வேண்டாம், அவர்களுடைய சவகாசங்கள் எங்களுக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எல்லாம் தானா எங்களை விட்டு விலகி போவார்களாக. யூதாசை போன்ற எங்களோடு கூட வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிற மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் என்று சொல்லுகிற ஆண்டவரே, வேஷமாய் திரிகிற எல்லா மனுஷர்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, வேஷம் போட்டு ஏமாத்தி கொண்டிருக்கிற எல்லா மனுஷங்க கூட்டமும் எங்களை விட்டு விலகி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களால் ஏமாற்றப்படவே கூடாது ஆண்டவரே. மனிதர்களால் ஏமாற்றப்பட்டது போதும் ஐயா, மனிதர்களால் மனம் நொந்தது போதும் ஆண்டவரே. இனி நாங்கள் மனிதர்களால் மனம் நொந்து கொள்ள கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயோ, என்னை யாரும் வேதனைப்படுத்த கூடாதுப்பா, எந்த மனுஷனை வேதனைப்படுத்த கூடாதுப்பா. அது உறவினராக இருந்தாலும் ஆண்டவரே, கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நண்பர்களாக இருந்தாலும் எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் எந்த மனிதர்களாலும் நாங்கள் வேதனைப்படவே கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் தீய எண்ணங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் அப்புறப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, எங்களை ஏமாற்ற வேண்டும் என்று பழகக்கூடிய மனிதர்களை கர்த்தாவே அப்புறப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீய மனிதர்கள் எங்களை விட்டு வெளியே போகணும் ஆண்டவரே. தீய மனிதர்கள் எங்களை விட்டு வெளியே போகத்தக்கதான கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, எங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படுத்துங்க. இனி உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து நாங்கள் வாழ உதவி செய்வீராக ராஜா. இந்த அருமையான வேலையில கூட பாரத்தோடு ஜெபிக்கிறேன். தேவையோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து தேவன் அவருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பண தேவைகள் சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. இன்றைக்கு என்ன தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்களே என் தேவனை. இன்றைக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாரையும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து தேவன் ஒவ்வொருவரையும் தப்புவிக்க முடியாது ஜெபிக்கிறேன், காப்பாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவன் நன்மையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ செய்வீராக ராஜா. எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே. கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் தப்புவிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை, இன்றைக்கு ஒரு சுகம் தேவை, இன்றைக்கு ஒரு அற்புதம் தேவை. இன்றைக்கு கர்த்தர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வழிகளை காண்பித்து கொடும், நீர் எங்களுக்கு நடக்க வேண்டிய பாதையை காண்பித்தருளும். இயேசுவே, எங்களை கரம் பிடித்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. தேவன் எங்களை நேர் வழியாய் நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா பண தேவைகளையும் நீங்கள் சந்திக்க போதுக்காய் ஸ்தோத்திரம். யாருக்கு முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை வாழ வைக்க போதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும் ஐயா, எங்களை ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் நடத்துவீராக. ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஒவ்வொருடைய வேதனைகளையும் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா.
ஐயா. தேவனுடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.